வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பல மொழிகளில் வந்து பல படம் எடுக்கிறாங்க. எப்படின்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளத்தில். முக்கியமாக வந்து மலையாளத்தில் தான் அதிகமான கிரைம் த்ரில்லரான ஒரு படங்கள்லாம் எடுப்பாங்க. எல்லா படங்களுமே வந்து கொலைகாரன் யார், அந்த சைக்கோ கொலைகாரன் யார், இப்படி கொடூரமாக கொலை பண்ணவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் பார்த்துருப்போம். ஆனால் இதில் கொலைகாரன் வந்து முன்னக்கூடியே வந்து இருந்துருவான். இதுக்கடுத்து வந்து கொலை எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லுவான். இதுதான் அந்த படத்தோட முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டே. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் மெயினான கதை என்னென்னா, செல்வராகவனோட நடிப்பே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலக வரலாற்றுலேயே இது போன்ற ஒரு படமே வந்து யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படத்தை வந்து எடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு என்னென்னு பார்க்குறக்கூடிய நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சொல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த படம் பேர் தான் ஆரியன். இந்த படத்தில் வந்து விஷ்ணு விஷால் மற்றும் பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங்கிலே வந்து ஒரு மீடியாவை காமிப்பாங்க. மீடியாவில் வந்து ஒரு பெரிய ஆக்டர் வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள லேடி வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்து தயார் இருப்பாங்க. அடுத்த கட்டத்தை இங்கிட்டு ஒரு காமிப்பாங்க. இங்கே வந்து ஒரு வீடை காமிப்பாங்க. வீட்டில் லைட் மட்டும் எரியும், வெளில யாருமே இருக்க மாட்டாங்க. உள்ளே பார்த்தோன்னா ஒரு பழைய காலத்து ஒரு ஸ்கூட்டர் வந்து காமிப்பாங்க. உள்ளே பார்த்தோன்னா செல்வராகவன் வந்து சமைச்சிக்கிட்டு இருப்பார். அப்புறம் செடிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றுவார். பறவைங்களுக்கெல்லாம் வந்து இற போட்டுக்கிட்டு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிற மாதிரி வந்து அங்கே வந்து நல்லா குளிச்சுட்டு வந்து கிளம்பி டீசெண்டாக கிளம்பிட்டு வெளியில் வரல. திடீர்னு வந்து கதவை டம்முன்னு போட்டுட்டு அவங்கள சாவியை தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுவார். என்னடா மனுஷன் இவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தார், கடைசியில் சாவியை தூக்கிட்டு எரிஞ்சிட்டு வந்துட்டாரு அப்படின்னு தோணும். அடுத்த நிமிஷம் இங்கிட்டு காமிப்பாங்க. இங்கே வந்து ஹீரோவை வந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சார் உங்கள் வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் எப்படி சார் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கல. அப்போ வந்து பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து நக்கலாக வந்து பேசுவார். காசு கொடுத்தா கழுத கூட அவார்டு கொடுக்கும் அப்படிம்பாங்க. என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க, யார் பேசுகிறது செய்கிறது அப்படின்ட்டு சுற்றி உள்ள ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்படி கலாய்ச்சிட்டாரு அப்படி சொல்லுவாங்களா. அதுக்கு அந்த லேடி சொல்லுவாங்க, உங்கள் ஃபேன்ஸ் தானே சார், நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கல. என்ன இப்படிலாம் இன்சல்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவார். டப்புன்னு வந்து அந்த சைடு பார்த்தோன்னா ஒரு பையன் வந்து திடீர்னு வந்து அப்படி வந்து எந்திச்சு இப்படி முறைச்சி பார்ப்பான். முறைச்சி பார்த்தோன்னே யாரா அப்படின்னு பார்க்கல. இங்கே வந்து செல்வராகவன் வந்து அந்த கூட்டத்தை நடுவில் வந்து அவர் தான் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருப்பார். கலாய்ச்சிக்கிட்டோடனே அப்படியே எந்திரிச்சு வந்து அப்படியே வந்துட்டு இருப்பார். சார் வராதிங்க சார், நீங்கள் அங்கேருந்தே பேசுங்கல. இல்லை நான் வருவேன், கேள்வி கேட்கணும் அப்படிம்பாங்க. சார் உங்களுக்கு என்ன தெரியும் என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ வந்து கேட்பார். உங்களை பற்றி எல்லாம் தெரியும், கம்மன் முடிக்கிட்டு உட்காரு, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது, தேவையில்லாது அப்படின்னு பாரு. சொன்ன உடனே அந்த ஹீரோவை என்ன பண்ணுவார் செல்வராகவன், டப்புன்னு துப்பாக்கி எடுத்து டப்புன்னு காலில் சுட்டோன்னே எல்லாமே மிரண்டு போயிடுவாங்க. என்னடா திடீர்னு உள்ளே வந்தான், திடீர்னு எல்லாமே சுட்டுட்டான்டா அப்படின்ன உடனே எல்லாம் சார் நீங்கள் யார் சார், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற. நான் சொல்கிறேன், நீங்கள் கம்முன்னு உட்காரீங்களா இல்லையா அப்படின்னோடனே எல்லாம் வந்து லைவில் ஓடிக்கிட்டு இருக்குமா. எல்லோரும் வந்து அப்படியே வந்து சுற்றியை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த கட்டம் வந்து இந்த போலீஸ் அதிகாரி எல்லாமே வந்து இந்த மாதிரி லைவ் டெலிகாஸ்ட்டில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே வந்துடுவாங்க. சுற்றி வந்து மீடியா எல்லாமே வந்திருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஃபோன் வந்து ஒரு மீன் பிடிக்கிற இடத்துல வந்து ஒரு ஃபோன் வரும். அங்கே ஒருத்தன்ட்ட வந்து சார் அண்ணே இந்த மாதிரி வந்து வெளியில் வந்துடாதீங்க, நீங்கள் மருந்து கொடுத்த ஒருத்தன் வந்து மீடியாவில் வந்து கண்ணை தூக்கி நிற்கிறான் அப்படிங்கிற. என்னடா சொல்கிற சரின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே திரும்பி போயிடுவார். அப்போ இன்னொரு பையன் என்ன பண்ணுவான், இருக்கிற பேக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன பையன் வந்து எடுத்துகிட்டு வந்து வெளியில் வந்து ஒரு பதட்டத்தில் வெளில போவான். அப்புறம் வந்து போலீஸ்காரன் கேட்பாங்க, இதில் வந்து மேப் எங்கே இருக்குது, இந்த மேப்பெல்லாம் வந்து எட்டுவாங்க அப்படி சொல்லிட்டு இவனை எப்படியாவது வந்து இது ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்களா. சரின்னு சொல்லிட்டு இப்படி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கல. இந்த கட்டத்தில் இங்கே என்ன ஆகும்னா, செல்வராகவன் என்ன பண்ணுவார், டப்புன்னு எடுத்துகிட்டு துப்பாக்கி எடுத்து இந்த மாதிரி வந்து ஒருத்தன் வந்து சாக போகிறான், அவன் பேர் வந்து நாராயணன் அப்படிம்பாங்க. நாராயணனா, இவர் பேர் வந்து அழகர். நாராயணன் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. சோசியல் மீடியா என்னென்னமே சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த நாராயணங்கிறது இவர் தான். என்ன சார் சொல்கிறீங்க, உங்களை நீங்களே வந்து இப்படி சொல்கிறீங்க. எனக்கு அழகருங்கிற பேர் தான் வந்து பிடிச்சிருக்கு, நாராயணங்கிற பேர் பிடிக்கல. நான் 10 வருஷமாக ஒரு புக்கு எழுதினேன், அந்த புக்கை வந்து மதிப்பே இல்லாமல் ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நான் இனிமேல் வந்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கல. சார் என்ன சார் சொல்கிறீங்க, நீங்களே வந்து இப்படி சொன்னால் எப்படி சார் அப்படிம்பாங்க. இன்றைக்கி வந்து தொடர்ந்து 5 கொலை நடக்கும், 1 மணி நேரத்துக்கு டெய்லி வந்து 1 மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து 5 கொலை நடக்கும் அப்படிம்பாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்படி டப்புன்னு இவர் மேலே வந்து துப்பாக்கி வச்சுட்டு சுட்டு செத்தவனே அப்புறம் ஆரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை காமிப்பாங்க நேமை. அப்புறம் அந்த இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி யார் வருவார்னா விஷ்ணு விஷால் வந்து வருவார். அவர் ஸ்டார்டிங்கிலே வந்து ஒரு ஃபைட்டு போடுற மாதிரி பயங்கரமாக ஆக்ஷன் காட்சியெலாம் வந்து சூப்பராக வந்து கொண்டுருப்பாங்க. அடுத்த நிமிஷமே வந்து ஒரு லேடியை காமிப்பாங்க. அதுதான் வந்து விஷ்ணு விஷாலோட நம்ம ஹீரோன்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் தான் அந்த லேடி. அவங்க 2 பேருமே வந்து டைவர்ஸ் வாங்குறதுக்காண்டி ஸ்டார்டிங்லேயே வந்து நிற்பாங்க. என்ன பிரச்சனை தெரியாது, டைவர்ஸ் வாங்குறதுக்காண்டி நிற்பாங்க. அடுத்த நிமிஷம் இங்கே பார்ப்பாங்க. இங்கே வந்து அந்த இன்டர்வியூ எடுத்துல அந்த பொண்ணு அவர் வந்து விசாரிப்பார். இந்த மாதிரி வந்து என்ன பிரச்சனை சொல்லுங்கள் செய்யுங்க அப்படிங்கல. இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோ ஒருத்தர் வருவார்,
அவர் தான் வந்து இதெல்லாம் கண்டுபிடிப்பார் அப்படி சொல்லல அந்த ஹீரோ நீங்கள் தான் அப்படிங்கல நானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே முறைச்சிட்டு போயிடுவார். அப்புறம் வந்து இவர் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கல. அங்கே வந்து ஒரு டைரி இருக்கும். அந்த டைரியில் பார்த்தோன்னா சார் பிளாங்காக இருக்குது சார், ஒன்றுமே இல்லை சார் அப்படிம்பாங்க. பிளாங்காக இருக்கா சார், தூக்கி போடு அப்படிம்பாங்க. இங்கே வந்து அடுத்து செல்வராமன் காமிக்கல அவர் வந்து பழைய இதில் வந்து அந்த இருக்கிற டைரி கீரி எல்லாத்தையும் வந்து எரிச்சு போட்டுக்கிட்டு இருப்பார். அடுத்த நிமிஷம் வந்து மறுபடியும் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து சும்மா செத்தா வந்து எப்படி வந்து கொலை பண்ணுவான் அப்படின்னு எல்லாம் புலம்பிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த ஒரு சைடு பார்த்தோன்னா ஒரு பெரிய டிவி சிக்னல் ஏரியா எல்லா இடத்துலையும் வந்து டிவிங்கில் எல்லாமே வந்து அவர் வந்துடுவார். என்ன நான் செத்துட்டேன்னு நினச்சிங்களா, நான் சொன்ன மாதிரியே வந்து கரெக்டாக பண்ணுவேன். இப்போ வந்து ஒருத்தன் வந்து சாவ போகிறான் அப்படிங்கிற முடிஞ்சால் போய் காப்பாற்றுங்க, அவர் பேர் அசோக் அப்படிங்கிற. அசோக்கு நீயான்னு சொல்லிட்டு என்னடா எந்த அசோக் கூட அப்படின்னு தெரியாமல் எல்லாம் புலம்பிக்கிட்டு சுற்றிய மெயில் கீழ் மெசேஜ் வாட்ஸ்அப் சோசியல் மீடியா எல்லா இடத்துலையும் யார் அந்த அசோக்குன்னு சொல்லிட்டு சுற்றி கேட்பாங்க. அப்படி கேட்டு முடித்தோடனே இந்த சைடு வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி இருப்பார். அவர் சொல்லுவார், யோ கொஞ்ச நேரம் வந்து அந்த ஹீரோவுக்கு பிறகு நான் போய் தானே என்னை போட்டு தள்ளியே இருப்பான், யார் பதில் சொல்ல, என்னையா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுவார். இனிமேல் வந்து அவனை நீங்கள் கண்டுபிடிக்கல, உங்களுக்கு அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதி சொல்லிட்டுவார். சரின்னு சொல்லிட்டு இங்கே பெரிய அதிகாரி வந்து நம்ம ஹீரோட்ட இந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்கணும், ஒருத்தன் வந்து வரமாட்டான்னு சொல்லிட்டான் ஆனால் வந்துட்டான் அப்படிங்கிற அந்த கொலைகாரன் இந்த யாரை கொலை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. சார் செத்தவன் எப்படி சார் கொலை பண்ணுவான் அப்படிம்பாங்க. இல்லை நம்ப முடியாது அப்படிங்கிறது சரின்ட்டு இங்கிட்டு ஒரு காமிப்பாங்க. இங்கே வந்து ஒரு வயசான ஒரு வாட்ச்மேன் வந்து காலை இழுத்து வந்து நடந்து வந்துட்டு இருப்பார். அப்போ வந்து ஒரு மொபைல் டெலிஃபோன் பூத்தில் வந்து போய் ஒரு ஃபோன் போடுவார். ஃபோன் போட்டவுடனே ஃபோன் மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்கும். இங்கே வந்து 2 பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னடா ஃபோனை எடுக்கலன்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் வந்து ஃபோன் கட் ஆயிரும். அப்போ மறுபடியும் வந்து அவர் கால் பண்ணுவார். கால் பண்ணவுடனே அப்போ வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து ஓடி வந்துட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக பேசுமா. அவரும் வந்து அந்த குசியில் வந்து பேசிதே நினைக்கல. அப்போ டம்முன்னு வந்து அந்த பூத்து வந்து வெடிச்சு சதறி அவர் கால் கை எல்லாமே துண்டாக போயிடும். தாத்தான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அப்படியே சாக்கா வந்து அப்படியே நிற்கும். அடுத்து வந்து காமிப்பாங்க. இந்த சைடு வந்து நம்ம ஹீரோ வந்து என்னடா இப்போ தான் கொலை நடக்காத நினச்சோம், மறுபடியும் பார்த்தா கொலை நடக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக வந்து அப்புறம் வந்து இந்த பையனை காமிப்பாங்க. யார் நம்ம செல்வராமனோட மகனை. என்னப்பா உங்கள் அப்பா வந்து எப்படி இறந்தார் தெரியுமா, எதனால் எப்படி அவர் என்ன பண்ணார், உங்கள் பேக்ரவுண்டில் நீ இருக்கியா அப்படி கேட்கல. சார் எனக்குலாம் ஒன்றும் தெரியாது சார், அவர் திடீர்னு நைட்டானா திடீர்னு ஷேராக வருவார், திடீர்னு பார்த்தோன்னா அவர் என்ன காணாமல் போயிடுவார், பேச மாட்டார், செய்ய மாட்டார், ஏதோ புக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பார் அப்படிங்கல. அப்படியா சரின்னு சொல்லிட்டு சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுருவார். அப்புறம் வந்து இங்கே மறுபடியும் வந்து நம்ம அசோக்னு ஒருத்தர் இறந்தார்ல, அவரோட பொண்ணு வந்து மருமகனும் 2 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணால் அவரை வந்து கண்டுக்கிறாமல் செய்யாமல் வந்து அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க, அவரை வந்து சேர்க்காமே இருப்பாங்க. இவங்க வந்து சேர்க்காமல் இருக்கேனும் அந்த கோவத்தில் வந்து இவங்க தான் எதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கல, இவங்களாம் இருக்காது. அடுத்து வந்து இங்கிட்டு காமிப்பாங்க. இங்கிட்டு காமிச்சோடனே இங்கே வந்து நம்ம செல்வராமன் மறுபடியும் வந்து டிவியில் வருவார். என்னடா மறுபடியும் இப்போ தான் ஒருத்தன் போனால் மறுபடியும் வந்து டிவியில் வரானே, இன்றைக்கி 2வது கொலை நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பொண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணை அவர் பேர சொல்லிடுவார். சொன்னவொன்னே யாராக இருக்கும் சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு பரதநாட்டியம் ஒரு பொண்ணை காமிப்பாங்க. அந்த பொண்ணு என்னென்னா இருக்கிற மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அங்கே வந்து நல்லா தான் ஆடிக்கிட்டு இருக்கும். நல்லா ஆடிக்கிட்டு இருக்கு. திரும்ப பார்த்தா மூக்கொழியர் எடுத்த வந்து அந்த இடத்துல வந்து சோழி முடிஞ்சோடனே மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி உள்ளே வருவார். உள்ளே வந்தோடனே எப்படி செத்துச்சு அப்படின்னு பார்க்கல, லிப்டிக்கில் வந்து ஏதோ விஷம் கலந்துருக்காங்க அப்படின்னு தெரியும். யார் கலந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த நிமிஷமே வந்து கடலில் வந்து அந்த ஒரு தப்பிச்சு போனான் ஒருத்தன், அவனை வந்து பிடிச்சிட்டு வந்து அடித்து விசாரிக்கிறதான் தெரியும். இந்த மாதிரி வந்து கண்ணும் கெமிக்கல் மருந்து நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிற. வேறு என்ன கொடுத்தேன், வேறு எதுவும் கொடுக்கல அப்படிங்க. வேறு எதாவது கேட்டான், ஆனால் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டோம், ஆனால் பணம் அதிகமாக வச்சுருந்தோம், அதனால அது 2 கொடுத்தோம் அப்படிங்கல. சரின்னு சொல்லிட்டு இவனை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. போட்டோடனே இவங்க அண்ணங்காரன் சும்மா இருப்பானா, இந்த ரவுடியோட அண்ணன் வந்து கோவப்பட்டு பயங்கரமான வந்து இவனை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கரம் கட்டி அலைவான். அப்புறம் மறுபடியும் பார்த்தோன்னா டெலிகிராம் வாட்ஸ்அப் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அது மறுபடியும் ஓப்பன் ஆகி பார்த்தோன்னா அங்கே மறுபடியும் பார்த்தா எல்லாத்தையும் போல் மறுபடியும் ஒரு வீடியோ வரும். என்ன கண்டுபிடிச்சிங்களா, இன்றைக்கி ஒருத்தன் சாக போகிறான், யோ என்னையா இவன் யாரா, இவன் செத்தான் வந்து எத்தனை பேர்ரா வந்து கொல்லுவான் அப்படிங்கல. எல்லாத்தையுமே வந்து ஹேக் பண்ணி 10 வருஷமாக அந்தளவுக்கு வந்து மனுஷன் வந்து உழைச்சி அந்தளவுக்கு வந்து இறந்த பிறகு வந்து அடுத்தடுத்த கொலையெல்லாம் வந்து பண்ணுறாருன்னா இது ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் தான் சொல்ல முடியும். ஏன்னா உசுரோர இருக்கையில் வந்து ஒருத்தவங்க கொள்கிறாங்கன்னா இது யாருன்னு வந்து கண்டுபிடிக்கலாம். இறந்தவன் போய் கொண்டானா இவன் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக வந்து அமையுது.
அடுத்து இவங்க எல்லாம் வந்து யாரை கொல்ல போகிறான் அப்படிங்கலாம் அவங்க பேரை சொல்லுவாங்க. சொன்னால் இங்கே வந்து கடலில் காமிப்பாங்க. கடலில் வந்து ஒருத்தன் வந்து நீச்சல் அடிச்சுட்டு உள்ளே போயிட்டு இந்த சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இது பண்ணியிருப்பான். அவன் வந்து சிலிண்டர் பார்த்தா சிலிண்டர் இதாகி மூச்சு திணறி வந்து இறந்துருவான். இறந்தோடனே ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு இறந்துட்டான் அப்படின்னு சொல்ல, என்னடா இது எப்படா இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து பார்ப்பாங்க. பேக்ரவுண்டில் ஒன்றுமே இருக்காது. அடுத்த நிமிஷம் வந்து நம்ம ஹீரோயினியை வந்து பார்ப்பாங்க. நான் செஞ்சது தப்பு தான், நீ வந்து என்னை மன்னிச்சிக்கோ, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நம்ம ரெண்டும் சேர்ந்தே வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. திடீர்னு உனக்கு என்ன எப்படி இருக்குது, இல்லை நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசுவார். ஹீரோயின் இந்த கதையில் எதுக்கு வருதுன்னே வந்து நமக்கே தெரியாது. ஒரு பாட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஹீரோயினி வந்து பேருக்கு வந்து ஹீரோயினி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அடுத்த நிமிஷம் வந்து இங்கிட்ட ஒரு அம்மாவை காமிப்பாங்க. இந்த அம்மா வந்து ரொம்ப வந்து இந்த டாக்டர் வேலை பார்த்துட்டு கொரோனா காலகட்டத்துலேயும் வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து உதவி செஞ்சு கடைசியில் அவங்க ஹஸ்பண்டும் கொரோனாவில் இறந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஒரு மதிப்பு கூட இல்லாமல் சமுதாயத்தில் இருந்து ஒரு தனிமையாக வந்து ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு அம்மா வந்து உட்காந்துருக்கும். அடுத்த நிமிஷம் மறுபடியும் வந்து ஒரு ஒரு எல்லாத்துக்குமே டிவி எல்லாத்தையும் மறுபடியும் செல்வராக வருவார். இன்றைக்கி வந்து ஒரு அம்மா சாப்பிட போகுது அப்படிம்பாங்க. யாராம் பார்த்தோன்னா சுற்றி தேடி பார்க்கல அந்த அம்மா தான் வந்து வயசாச்சு, அவங்கள ஏன் கொல்ல போகிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் போக மாட்டாங்களே அப்படிங்கல. சரிம்மா நான் உங்களை காப்பாற்றுறேன், உங்களுக்கு சேஃப்டியாக வேணும், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கல. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கூட வந்துடுது. கூட வந்து சரின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றி பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ஏற்றி விட்டாச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கல, இவர் கையை வந்து தெம்பாக வந்து வச்சுட்டு கையை பார்ப்பார். கையில் ரத்தமாக இருக்கும். இல்லைடா கையில் ரத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த அம்மா வந்து இறந்து கிடக்கும். எப்படா இறந்தாங்க பார்த்தோன்னா அவங்க ஒரு ஹேண்டில் வந்து ஏற்றுவாங்க. அந்த ஹேண்டிலில் வந்து ஆல்ரெடி வந்து விஷம் வந்து பாய்சன் வந்து வச்சுருக்கோம். எப்படி வந்து இறந்துவாங்க. இறந்தவொன்னே என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்கண்ணே, என்னடா இவன் எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மேலே இடத்துலேருந்து ப்ரெஷர் வந்து இவரை வந்து பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் வந்து டிவியில் வருவார். என்னடா இது சும்மா இவன் டிவியில் வந்துக்கிட்டு இருக்கான், இவன் எப்படி தான் வந்து கொலை பண்ணுறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸில் உள்ள எல்லா அதிகாரியும் குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. பொழப்ப மேலே பொழப்பு பண்ணையில் அப்போ வந்து என்ன பேசுவார்னா, இன்றைக்கி நான் கொல்ல போகிறது அவன் பேர் நம்பி, நம்ம ஹீரோ பேர் தான் நம்பியா, அச்சோ தம்பி போலீஸ் அதிகாரி நீ, உன்னையாவது நாங்கள் காப்பாற்றி ஆகணும், அப்புறம் மக்கள் மத்தியில் வந்து ஒரு போலீஸே காப்பாற்ற முடியல, எங்களை எப்படி காப்பாற்றுவேன் பேசுகிறாங்க, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க இங்கே இருங்க அப்படிங்கிற. சார் இவன் இல்லை சார், இது என் பேர் இல்லை வேறு யாரையும் சொல்கிறான், அது எப்படி இது எதிர்ச்சியாக வந்து இறந்தவன் வந்து என்ன எப்படி நான் தான் இதை கண்டுபிடிக்க வரணும் அவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கலாம். இல்லை நீங்கள் கம்மன் இங்கே இருங்க அப்படிங்கல. சரின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சைடு வந்து இந்த மாதிரி தனிமையாக வந்து ஒரு ரூமில் வந்து யாராவது தங்கினாங்களா செஞ்சாங்களா அப்படின்னு விசாரித்து பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இவர் வந்து என்ன பண்ணுவார், அங்கேருந்து வெளியில் வந்துட்டு அந்த செல்வராமன் வீட்டுக்கு வந்தால் அங்கே வந்து எல்லாத்தையும் தேடி பார்த்து ஒரு பெட்ஷீட்டை தூக்கி பார்ப்பார். அங்கே ஒரு பெரிய சுரங்கமாக இருக்கும். சுரங்கத்தில் உள்ளே போயிட்டு பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து செல்வராமன் நைட்லாம் வந்து இந்த சுரங்கம் தான் தோன்றதே ஒரு பெரிய வேலையாக பார்த்துருக்காரு. உள்ள லைட்டு வயர் எல்லாமே இருக்குது. அந்தளவுக்கு தனியாக ஒரு மனுஷன் வந்து 10 வருஷமாக இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னா ஒரு மிகப்பெரிய. உள்ளே போனவனையுமே வந்து ஒரு கண்ணாடி கொண்டு இருக்கும். கண்ணாடி கொண்டு திடீர்னு வந்து நம்ம ஹீரோவை ஃபுல்லாக வந்து சூழ்ந்தவொடனே அங்கே ஒரு டிவி வந்து ஆனவொடனே அங்கே வந்து செல்வராமன் பேசுவார். நம்பி நீங்கள் வந்துட்டு ஏன் பார்த்தியா, அடுத்து நீ தான் அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து அங்கே டிவியில் வந்து பேசுவார். என்னடா இவன் இறந்தவன் அங்கங்கே வந்து சும்மா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் இங்கே பார்த்தோன்னா தண்ணி பைப்பெல்லாம் ஓப்பன் ஆகி கண்ணாடி ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகிரும். ஃபுல்லாகவே மூச்சு திணறி அங்கே டிக்கெட்டு திணறி பார்ப்பார். அங்கே வந்து ஒரு லேடிஸ் போலீஸும் ஒரு ஜென்ட்ஸ் போலீஸும் அங்கேருந்து மறுபடியும் வந்து இந்த வீடு தேடி இவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க வருவாங்க. வந்து உள்ளே பார்த்தோன்னா ஃபுல்லாக இதாகி மூச்சு திணறி அப்படியே வந்து மயக்கமாயிடுவார். அப்போ ஒரு கையில் வந்து ஒரு சாவி இருக்கும். சாவி எடுத்துகிட்டு கண்ணாடியை ஒடிச்சிட்டு வெளில வந்துடுவார். வெளில வந்தோடனே அந்த போலீஸும் அந்த லேடி போலீஸும் வந்து வந்துடுவாங்க. வந்தோடனே இல்லை சார் இதோடு தப்பிச்சதா அப்படின்னு, இல்லை இது வந்து என்ன கொல்ல, இதே மாதிரி வேறு யாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே ரூம்லாம் தேடி பார்த்தோன்னா உள்ளே ஒரு பொம்பளை வந்து கை கால் எல்லாத்தையுமே வந்து கட்டி போட்டு வந்து உள்ளே கிடக்கும். அவங்கள அப்படியே தூக்கிட்டு போய் காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றினோடனையும் இதில் முக்கியமான ட்விஸ்ட்டுன்னா இதில் இறந்தவங்க அத்தனை பேருமே வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணி இறந்தவங்க தான் இவங்க. எப்படின்னா முதல்ல அந்த இதுவரை காமிப்பாங்களே யாரும் செக்யூரிட்டியை, அவர்னா எக்ஸ் மிலிட்ரிமேன். அவர் வந்து இராணுவத்தில் வந்து போராடி செஞ்சு அவர் மக்களுக்காண்டி தன்னோட காலையை வந்து இழந்தவர். அப்பேற்பட்டவங்கள வந்து இன்ன வரைக்கும் வந்து யாருமே கண்டுக்காம அவர் வந்து எந்த ஒரு உதவியுமே செய்யாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா தனியாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு தெரிஞ்சதான். எப்படின்னா ஏடிஎம் வாசல் இந்த மாதிரி வாசலில் வந்து நின்று கால் வலிக்க நின்று கஷ்டப்பட்டு குடும்பத்தில் கூட யாரும் பார்க்காம அந்தளவுக்கு வந்து இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க ஒன்றும் பரதநாட்டியத்தில் வந்து மிகவும் சிறந்தவங்க. பரதநாட்டியம் வந்து இப்போலாம் வந்து கிடையாது, அதெல்லாம் வந்து யார் கண்டுக்கிறா, இப்போ வந்து இப்படி அப்படின்ட்டு பழைய இதெல்லாம் வந்து தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நாட்டிய கலைஞரை வந்து வெறுக்கிறது.
அடுத்து வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஒரு முக்கியமான தகவல்லாம் வந்து சேகரித்து குப்பை மாசுபட்டதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து விடுற அந்த பசங்களை வந்து பெரிய அதிகாரிலாம் சேர்ந்து அடித்து கிழித்து அவங்கள வந்து கொடுமைப்படுத்தி அவங்க வந்து என்ன தான் வந்து பண்ணாலும் அவங்கள வந்து முன்னேற விடாமல் பண்ணுறது, இப்படி வந்து பல இது வந்து நடக்குது. அடுத்த நிமிஷம் இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து எல்லாத்தையுமே உதவி செஞ்சவங்க, அவங்களோட இறந்தவங்க, அவங்களுக்குன்னு வந்து யாருமே வந்து கண்டுக்கல. சமுதாயத்தில் இப்படிப்பட்ட மக்கள்லாம் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கூட தெரியல அப்படின்ட்டு ஒரு அதில் ஒரு டிவியில் வந்து சொல்லுவார். அப்புறம் அங்கே வந்து ஒரு இவங்க இருப்பாங்க, யார், நம்ம திருநங்க. அவங்களே வந்து சமுதாயத்தில் வந்து தன்னோட ஃபேமிலியை வந்து ஏற்றுக்கிற மாட்டேங்காங்களே, அவங்களும் எங்கே போய் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறது. அப்புறம் உள்ள குப்பைறவங்க செய்கிறது, விவசாயிகளை தான் மெயினாக வந்து சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. இப்பேற்பட்ட மனுஷங்க செருப்பு தைக்கிறவங்கலேருந்து எல்லா ஸ்விக்கி டெலிவரிலேருந்து ரிக்ஷா ஓட்டுறவங்கலேருந்து மீன் பிடிக்கிறதுலேருந்து இத்தனை பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து சமுதாயத்தில் இப்பேற்பட்டவங்களாம் வந்து கஷ்டப்படுறவங்களாம் வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து தெரிய மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரிய பெரிய பணம் வச்சுக்கிறாங்க அரசியல்வாதி. அவங்களுக்கு ஒரு குண்டு ஊசியில் லைட்டாக ஒரு இது பண்ணாலே வந்து அடுத்த நிமிஷமே வந்து நாடே வந்து பதறுது. அப்போ உங்களுக்காண்டி மக்களுக்காண்டி உழைக்கிற இவங்களாம் வந்து எப்போ கண்ணுக்கு தெரிவாங்க? அதனால தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேட்டில் வந்து பேசுவார். உங்கள் கண்ணுக்கு தெரியணும், இவங்களாம் வந்து இறக்கக்கூடியவங்க தான். அவங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து யூஸ் இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்க ஒவ்வொரு நாளும் துடிச்சு இறக்குறதுக்கு இப்படி இறந்து 4 பேருக்காவது தெரியட்டும், அப்படி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுவார். இப்படியே வந்து படம் வந்து பேட்டியில் அப்புறம் ஹீரோ வந்து பேசுவார், இதெல்லாம் வந்து தப்பானது செய்யாது அப்படின்ட்டு. அடுத்த நிமிஷம் வந்து சுற்றிய வந்து பசங்க எல்லாமே வந்து ஒரு டைம் டேபிளில் உட்காந்துருப்பாங்களா, அப்போ வந்து சொல்லுவாங்க, நம்பி இதெல்லாம் வந்து உனக்கு தெரிஞ்சு நடந்ததா, ஒன்றெலாம் எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து எதர்ச்சியாக நடந்ததுப்பா அப்படிம்பாங்க. எதர்ச்சியாக நடந்தது. அப்போது ஒரு டைரி வந்து கொடுப்பாரு அவர் ஃப்ரெண்டு. அப்போது வந்து பார்த்தோன்னா பழைய காலத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு கேஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது செய்யறதெல்லாம் வந்து காமிப்பாங்க. அதுலேருந்து வந்து ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணி அந்தளவுக்கு வந்து சர்ச் பண்ணியிருக்காரு. என்னடா ஒரு மனுஷன் இந்த அளவுக்குலாம் சர்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் மெயினான கதை, இதோட கான்செப்ட் என்ன எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்து மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.